மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று வெளியிட உள்ள நிலையில் சென்னை வந்தடைந்தார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவையொட்டி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட முடிவெடுத்தது. இந்த நாணயத்தின் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை 7 மணி அளவில் நடைபெறவுள்ளது. விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். இதற்காக பிரத்யேக விமானத்தில் சென்னை வந்தடைந்தார். அவரை திமுக சார்பில் தங்கம் தென்னரசு, TR பாலு மற்றும் கனிமொழி ஆகியோர் வரவேற்றனர். பாஜக சார்பில் அண்ணாமலை, எல் முருகன், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் வரவேற்றனர். முன்னதாக மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்த உள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் அமைச்சர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். கலைஞர் கருணாநிதி பன்முகத்தன்மை கொண்டவர் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்தியாவின் புகழ்மிக்க மகன்களில் ஒருவரான கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியல், இலக்கியம், சமூகம் ஆகியவற்றில் உயர்ந்து நிற்கும் ஆளுமை கலைஞர் கருணாநிதி என புகழாரம் சூட்டியுள்ள மோடி, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவின் வளர்ச்சிக்கும் கருணாநிதி எப்போதும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி, கலாச்சாரத்தை வளர்க்க பன்முக திறமை கொண்ட கலைஞர் கருணாநிதி மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் மக்களால் நினைவு கூறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் கருணாநிதிக்கு 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடுவது அவரது நினைவுகளுக்கு அளிக்கப்படும் கௌரவம் என்றும், இந்த நாணயம் கருணாநிதியின் மரபு மற்றும் அவரது பணியை நினைவுகூரும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த சிறப்புமிக்க தருணத்தில் கலைஞர் கருணாநிதிக்கு தனது இதயபூர்வமான மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் மோடி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எழுதிய கடிதத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மு க ஸ்டாலின், தங்களது வாழ்த்துக்கும் கலைஞர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா வெற்றி அடைவதற்கான தங்களது ஆதரவுக்கும் இதயபூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் பாஜகவில் இணையவிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் திடீரென டெல்லிக்கு சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது முதலமைச்சர் பொறுப்பை முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி சம்பாய் சோரன் ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சரானார். இதனால் சம்பாய் சோரன் அதிருப்தியில் இருப்பதாகவும் விரைவில் பாஜகவில் சேரவிருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலுக்கு சம்பாய் சோரன் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த 6 MLA-க்களுடன் சம்பாய் சோரன் டெல்லி சென்றுள்ளார். அவர் பாஜகவில் இணைந்து விடுவாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் கலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தாம் தனிப்பட்ட காரணத்திற்காகவே டெல்லி வந்ததாக சம்பாய் சோரன் தெரிவித்துள்ளார். திருச்சி SP வருண்குமார் குறித்த ஆபாச கருத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவதூறாக பேசச் சொல்லி நிர்வாகிகளை தூண்டிவிடுவது என் வேலை இல்லை என கூறினார். என்னை எவ்வளவு காலமா இழிவா எழுதுறாங்க, பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் யார் சொல்லி எழுதுறாங்க? இவர் சொல்லி தான் எழுதுறாருன்னு நான் சொல்லவா? இல்லை அவங்களுடைய அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லி தான் எழுதுறாங்க. எங்கள் அம்மாவை, என் மனைவியை, என் கட்சியில் இருக்க என் தங்கச்சிகளை, எங்கள் குடும்பத்தினரை, தனிப்பட்ட முறையில் என்னையே விடுங்க, சரி, நான் அது கவலைப்பட மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் எவ்வளோ வெளிவாக எழுதுறீங்க? அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா கடந்து போகிறேன். அது திடீர்னு இப்போ நான் சொல்லி தான் எழுதுனா எனக்கு இதுவா தங்கச்சி வேலை? நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட தேவநாதன் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு காவல்துறையினர் சீல் வைத்துள்ளனர். சென்னையில் உள்ள மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனத்தின் தலைவராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் இருந்து வருகிறார். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த பணத்தில் 525 கோடி ரூபாயை தேவநாதன் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து தேவநாதன் நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் குணசீலன், மகிமைநாதன் ஆகிய 3 பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தேவநாதனின் வீடு உள்ளிட்ட 11 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக மயிலாப்பூரில் உள்ள தேவநாதனின் நிதி நிறுவன அலுவலகத்தில் நேற்று முதல் இன்று காலை வரை சோதனை நடத்திய காவலர்கள் நிதி நிறுவனம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள், 4 லட்சம் ரொக்கப்பணம், கணினி உள்ளிட்ட மின் சாதன பொருட்களை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது.
இதையடுத்து மயிலாப்பூர் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். இதன் அடிப்படையில் தேவநாதன் உள்ளிட்ட மூவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாப்பூர் நிதி நிறுவனம் முன்பாக பணம் செலுத்தியவர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓய்வூதியம் பெற்றவா ஸ்கூல்ல இருந்து அந்த பணத்தை கொண்டு போட்டேன். நான் பென்ஷன் படத்தெல்லாம் போட்டேன். எனக்கு யாரும் இல்லை, இப்போ செய்யக்கூட ஆள் இல்லாத கஷ்டப்படுறேன். 40 லட்சம் போட்டிருக்கோம். இவர் பேர்ல என் பேர்ல 2 பேர்ல அவங்களே சொன்னாங்க 20 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ 5 மாசமா இன்ட்ரெஸ்டே கொடுக்கல. இன்னும் அந்த இது முதிர்வு அடையல, ஆனாலும் இன்ட்ரெஸ்டும் கொடுக்கல. இப்ப அவர் வாங்கி தரமான்னு சொன்னாரு. நேத்தி கூட இவர் வந்ததுக்கு அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, 28ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சென்னை கோட்டூர்புரத்தில் நம்ம சென்னை என்ற தலைப்பில் சென்னையை கொண்டாடும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது. ஓவியப் போட்டிக்கு சென்னை 2050, நான் விரும்பும் சென்னை மற்றும் நானும் சென்னையும் என்று 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் தங்கள் கற்பனை திறனை காட்டும் வகையில் விதவிதமான ஓவியங்களை வரைந்தனர். இப்போ வரைகிற டாபிக் நான் விரும்பும் சென்னை. எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். நான் பிலீவ் பண்றேன் இந்த ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல சென்னை ரொம்ப டெவலப்டான சிட்டி ஆகும்ட்டு. நான் சென்னை 2050 டாபிக் இப்போ கூட ஒய்ஃபை கனெக்ஷன், அப்புறம் இன்னும் போக போக இன்னும் பெருசு ஒய்ஃபை கனெக்ஷன் பிசினஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி அறிஞ்சிருக்கேன். இப்பயே நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. எப்படியும் 2050 நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். ஹியூமன்ஸோடைய லெவலுக்கு அதுவும் வரும்னு நான் நினைக்கிறேன். சுமார் 100 மாணவர்கள் வரைந்த ஓவியங்களிலிருந்து சிறந்த படைப்புகளை நடுவர் குழுவினர் தேர்வு செய்தனர். இதேபோல் பிற்பகல் 3 மணிக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பேச்சுப் போட்டி நடைபெறுகிறது. பேச்சுப் போட்டிக்கு நான் வியந்த சென்னை, சென்னையும் வாழ்க்கை முறையும், வாழ்வளிக்கும் சென்னை என்ற 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் அவர்களுக்கு ரீல்ஸ் போட்டியும் புகைப்படம் எடுக்கும் போட்டியும் நடத்தப்படுகின்றன. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நம்ம சென்னை என்ற தலைப்பில் சென்னையை கொண்டாடும் விதமாக நடத்தி வரும் போட்டிகளில் தொடர்ச்சியாக பேச்சுப் போட்டி நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பழங்காலத்தில் புலியூர் கோட்டம் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. 1639 இருந்து தற்போது வரை பல்வேறு சிறப்புகளை கொண்டது சென்னை. லண்டனுக்கு அடுத்து நிறுவப்பட்ட மாநகராட்சி நமது சென்னை மாநகராட்சி தான். 1987ஆம் ஆண்டு கார்ப்பரேஷன் என்ற அந்தஸ்தையும் பெற்றது. லண்டனுக்கு அடுத்து அதிக பரப்பளவில் நிறுவப்பட்ட நீதிமன்றமும். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, எத்தனை மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த போட்டி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? ஜெனிஃபர், சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நம்ம சென்னை என்ற தலைப்பில் சென்னை தினத்தை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகிறார்கள். இன்று காலை ஓவிய போட்டியானது நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது பேச்சு போட்டியானது தொடங்கி இருக்கின்றது. பிற்பகல் 3 மணிக்கு இந்த பேச்சு போட்டியானது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான இந்த பேச்சு போட்டி என்பது தற்போது தொடங்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 நிமிடங்களுக்கு மிகாமல் இந்த பேச்சு போட்டியில் பேச வேண்டும். இவர்களுக்கான தலைப்பு என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. பேச்சு போட்டிக்கு நான் வியந்த சென்னை, சென்னை வாழ்க்கை முறையும், வாழ்வளிக்கும் சென்னை என்ற 3 தலைப்புகளில் 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பேச வேண்டும். அதே போன்று அந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் தற்போது 9ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பல்வேறு மாணவ மாணவிகள் தற்போது அரசு பள்ளி மற்றும் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகள் தற்போது நேரில் கலந்து கொண்டு தங்களுடைய அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்றாற்போல் சென்னையை பற்றி தற்போது பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை தினத்தை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் நியூஸ் 18 முன்னெடுப்பின் சார்பாக தற்போது இந்த பேச்சு போட்டி என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களுக்கு நன்றி லிபிகா.